ஒரு ஆளை போட்டு ஒரு 10-20 பேர் அடித்து இரும்பு ஆடை வச்சு மண்டையை உடைச்சு ரத்த கசிவாகி அவன் மூச்சு திணறி இறந்து போயிட்டான் ஒரு 19 வயசு இளைஞன் அப்படிங்கிறப்ப அது கோஷ்டி முதல்ல எப்படி வரும்? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அந்த கல்லூரி வளாகத்திற்குள்ளே போதைப் பொருள் புழக்கம் நடமாட்டத்திலே இருக்கிறது. யாரெல்லாம் கஞ்சா மாதிரி போதைகளை பயன்படுத்துறாங்கிறத இவர் சொன்னாரு. அதுல கோபம் கொண்டுதான் இவங்க அடிச்சுட்டாங்க. போன ஆட்சி சரியில்லை, போதைப் பொருள் புழக்கம் ரொம்ப சகஜமாக இருக்கிறது அப்படின்னு திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லிதான் தாவேக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப தாவேக ஆட்சியிலும் போதைப் பொருள் நடமாட்டம் குறையவில்லையா? சட்ட ஒழுங்கு என்பது எல்லா திசைகளிலும் எல்லா ஊர்களிலும் மிக மோசமான நிலைமையாக இருக்கிறது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூரிலே ஒரு கல்லூரி மாணவன், இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜுடைய கல்லூரி மாணவன் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது. இது குறித்து தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையிலே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பிய போது அதை திங்கட்கிழமை தனியாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் வழியாக விவாதித்துக் கொள்ளலாம். எனவே நீங்கள் அந்த தகவலை சொன்னால் போதும், டீட்டெயில் பண்ணாதீங்க என்று சபாநாயகர் அவர்கள் ஜேசிடி பிரபாகர் அவரை ஆற்றுப்படுத்தி அமைதிப்படுத்தி நீங்கள் அதை திங்கட்கிழமை பேசலான்னு ஆஃப் பண்ணிட்டார். பல்விக்கல்வி அமைச்சர் எழுந்து அது ஒரு கோஷ்டி மோதல், அதில் மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கோஷ்டி மோதலிலே ஒரு கொலை நடந்து விட்டது என்று அவர் சொன்னார். நிச்சயமாக அவருக்கு காவல்துறை தான் அந்த தகவலை தந்திருக்க வேண்டும். ஒருவனை 20 பேர் அடித்துக் கொள்வது எப்படி கோஷ்டி மோதலாகும்? கோஷ்டி மோதல்னா இந்த பக்கம் 10 பேர் அந்த பக்கம் 10 பேர், அல்லது இந்த பக்கம் 20 பேர் அந்த பக்கம் 20 பேர், அதான கோஷ்டி மோதலே. ஒரு ஆளை போட்டு ஒரு 10-20 பேர் அடித்து இரும்பு ஆடை வச்சு மண்டையை உடைச்சு ரத்த கசிவாகி அவன் மூச்சு திணறி இறந்து போயிட்டான் ஒரு 19 வயசு இளைஞன் அப்படிங்கிறப்ப அது கோஷ்டி மோதல்ல எப்படி வரும்? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? சரி, இவர் தான் அப்படி சொல்கிறாரு, அமைச்சர் தான் அப்படி சொல்கிறாருன்னா கல்லூரி நிர்வாகத்தில் போய் அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஹாஸ்டலில் தங்கியிருந்த மாணவர், ஏன்னா அவர் கள்ளக்குறிச்சி பகுதியை சார்ந்தவர், அவங்க அப்பா ஒரு தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர். அப்போ அவர் வெளியூரில் இருந்து தங்கி படிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அவருடைய சக மாணவர்களுக்கு இடையில் ஹாஸ்டலில் அந்த லேட் நைட்டு வர்றது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சமையல்காரராக இருக்கிறவர் ஹாஸ்டலில் லேட்டாக வர்றது சம்மந்தமாக ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அவர் வடமாநில தொழிலாளி. அவரோட அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அனீஷ்னு ஒரு கல்லூரி மாணவன், அவனுக்குள்ளே தகராறு நடந்துச்சு. அதில் இவனையும் சேர்த்து அவரை தாக்குனதாக சொல்லி நீ சஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு காலேஜுக்கு வராத அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சதாக கல்லூரி நிர்வாகம் சொல்லுது. இப்போ இது ஒரு முன்கதை சுருக்க மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அது ஒரு வாரத்துக்கு முன்பு நடந்தது, இப்போ நடந்ததல்ல, அது அதற்கு முன்பு நடந்தது. இப்போ என்னன்னா இன்னொரு கதையும் ஒன்று கட்டுறாங்க. என்ன கதைன்னா, அவனுடைய கொலைக்கு அது காரணம் கிடையாது, சமையல்காரரை தாக்குனது அந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் காரணம் கிடையாது, சஸ்பென்ஸ், அதாவது ஒரு மோசமான மாணவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சமையல்காரரை தாக்கினார் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. இந்த பக்கம் எப்படி கோஷ்டி மோதல்னாங்களா அது மாதிரி. இன்னொரு கதை என்னன்னா, அவன் அந்த மாணவன் அமுதன் சக மாணவர்கள் வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க, அங்கே செல்ஃபோனை ஆட்டையை போட்டான், திருடிட்டாங்க. அதில் கர்ச்சீப்லாம் கட்டி முகத்திரையெல்லாம் போட்டு மறைத்து அதில் இவர் பிடிபட்டார், முகத்திரை அவிழ்ந்து விட்டது, ஒரு விரட்டி பிடிக்கும் போது அப்படின்னு. இது ஏதாவது நம்பும்படியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டால், மாணவர்கள் வீடெடுத்து தங்கியிருக்கிற இடத்துக்குள்ளே போய், அதுவும் சீனியர் மாணவர்கள்னு சொல்கிறாங்க, அங்கே போய் செல்ஃபோனை திருடுனா அந்த இடத்துல தப்பி ஓடுனாங்கிறாங்க, ஆள் யாருன்னு தெரியலேங்கிறாங்க. இது ஒரு கதை. இது எல்லாமே இந்த 3 வெர்ஷனுமே யார் சொன்னதுன்னா கிட்டத்தட்ட காவல்துறை சொன்னது தான். ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னா, அந்த கல்லூரி வளாகத்திற்குள்ளே, அந்த கல்லூரின்னு கிடையாது, பல கல்லூரிகளில் போதைப் பொருள் புழக்கம் நடமாட்டத்திலே இருக்கிறது. அது சம்பந்தமான விசாரணையிலே கல்லூரி நிர்வாகம் அமுதனிடம் விசாரித்த போது, நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உன் மேலே எந்த பிரச்சனையும் வராது என்று சொன்னதாகவும், அதன் வழியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு
யாரெல்லாம் வந்து கஞ்சா மாதிரி போதைகளை பயன்படுத்துகிறாங்கிறத இவர் சொன்னார், காட்டி கொடுத்துட்டாரு அந்த நடந்த உண்மைகளை. அதில் வந்து கோபம் கொண்டு தான் வந்து இவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இதில் வந்து இன்னொரு பெரிய குழப்பம் என்னென்னா, வீடு புகுந்து செல்ஃபோன் எடுத்தார், அதில் விரட்டி அடித்தாங்கன்னு ஒரு கதையும், அந்த செல்ஃபோன் அவர் வீடு புகுந்து எடுக்கலை, மாணவர்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து எடுக்கலை, ஹாஸ்டலுக்குள்ளே தான் இருந்து எடுத்தார் அப்படின்னு ஒரு இதுவும் சொல்லப்படுகிறது. அப்போ முன்னுக்கு பின் முரணாக பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கல்லூரிக்கு வந்து அவங்களுடைய கல்லூரி நிர்வாகம் வந்து போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்குன்னு சொன்னால், அவன் தனியார் கல்லூரி, கல்வி வந்து ஒரு வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காலேஜுக்கு வந்து நேமு கெட்டு போயிடும் அப்படின்னா யாரும் சேர்க்க மாட்டாங்க நம்மளை. இந்த கல்லூரியை நோக்கி மாணவர்கள் வருகை வந்து தடைபடும், அவங்க பிஸ்னஸ் வந்து அடியாயிரும். அதனால் அவங்க என்னென்னா மூடி மறைச்சி வேறு பக்கம் திசை திருப்புறாங்க. அரசாங்கத்துக்கு அதே பிரச்சனை தான். போன ஆட்சி சரியில்லை, போதைப் பொருள் புழக்கம் வந்து ரொம்ப சகஜமாக இருக்கிறது, அதை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்லி தான் தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்போ தாவேகா ஆட்சியிலும் போதைப் பொருள் நடமாட்டம் குறையவில்லையா, அந்த நடமாட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. ஏன்னா நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி பக்கத்தில் சாலை கிராமங்கிற ஊரில் பள்ளிக்கூட மாணவர்கள் +2 மாணவர்களுக்கு கூட நடந்த தகராறில் கத்தி குத்தாயிருக்கு. அப்போ சட்ட ஒழுங்கு என்பது எல்லா திசைகளிலும் எல்லா ஊர்களிலுமா மிக மோசமான நிலைமையாக இருக்கிறது. இந்த போதை பழக்கத்துக்கு யார் பொறுப்பேற்பது, இந்த ரவுடிசத்துக்கு யார் பொறுப்பேற்பது, சக மாணவன் மேலே இவ்வளோ பெரிய கொலைவெறி தாக்குதலை இரும்பு ராடை கொண்டே அடித்து அவனுக்கு மூச்சுக்குழாயெல்லாம் வந்து திணறி ரத்த கசிவு ஏற்பட்டு அவன் சாகிற வரைக்கும் ஒருத்தனை கொடூரமாக தாக்குவதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது? வெறும் போதைப் பொருளை காட்டி கொடுத்தது மட்டும் காரணமா? அவன் அடிப்படையிலே ஒரு தலித் மாணவனாக இருப்பதனால சாதி ரீதியான வன்மம் அதற்குள்ளே காரணமா என்ற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. ஒரு குற்றம் நடந்து விட்டால் அதை மூடி மறைக்கிற வேலையை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது. ஒரு குற்றம் நடந்து விட்டால் அதை மூடி மறைக்கிற வேலையை கல்லூரி நிர்வாகம் செய்யக்கூடாது. அந்த குற்றத்தை களைவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். ஒன்று, குற்றமே நடக்காத ஒரு சமூக அமைப்பை நம்ம உருவாக்கணும். குற்றம் நடந்து விட்டால் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்கணும். அவங்கள நீதியின் முன்னால் நிறுத்த வேண்டும், சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும். இதுதான் சரியானதாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு காவல்துறை, கல்லூரி நிர்வாகம், அரசு 3 சேர்ந்து அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்று அவர்கள் நிறுவ பார்ப்பது ஒரு பொய்யை வந்து பொய் தான் வந்து பல விதமாக பேசப்படும். உண்மைக்கு ஒரே முகம்தான், பொய்க்கு வந்து பல முகங்கள் இருக்கிறது. மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னாலே உண்மையை ஏதோ மறைக்கிறாங்கிறதா நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் ஒரு வாழ வேண்டிய ஒரு பிஞ்சு, ஒரு இளம் வயது டீனேஜ் 19 வயசு இன்னும் வாழவே தொடங்கலை, அவர்கள் ஆசையாக வளர்த்த ஒரு மகன் கல்லூரிக்கு படிக்க போகிறான், இன்ஜினியரிங் படிக்க போகிறான், பெரிய ஆளாக வருவான், சம்பாரித்து கொடுப்பான், நம்ம குடும்பத்தை வம்சத்தை காப்பாற்றுவான் என்றெல்லாம் கனவு கண்டு வளர்த்த ஒரு பிள்ளையை வந்து ஒரு குடும்பம் வந்து இன்றைக்கு இழந்து நிற்கிறது. அந்த தாயினுடைய கண்ணீருக்கு வந்து இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும், இந்த கல்லூரி நிர்வாகம் பதில் சொல்ல வேண்டும், காவல்துறை பதில் சொல்ல வேண்டும். இது உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லி திசை திருப்புகிற நாடகத்தை நிறுத்த வேண்டும். உண்மையாகவே இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்திலே நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழி? மாணவர்களுக்குள்ள கவுன்சிலிங் நடத்துங்க, யார் யாருக்கு வந்து போதை பழக்கம் இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கான சோதனை நடத்துங்க. அது நிச்சயமாக வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணால் கூட தெரிஞ்சு போயிடும். சோதனை நடத்துங்க, யார் யார் என்னென்ன செய்கிறாங்கிறது. அதனால் குற்றங்களை வந்து மறைப்பது வந்து குற்றங்களை இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்பாக இது இருக்காது. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருங்கிற மாதிரி சில விஷயங்களை நாம் செய்ய முடியாது நடைமுறையில். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். இது குறித்து தமிழ்நாடு அரசு வந்து இது வரைக்கும் வாய் திறந்திருக்கிறதா? வாய் திறந்தாங்க, தப்பான விஷயங்களை சொல்கிறதுக்கு வாய் திறந்தாங்க. இதற்கு நேரடியாக வந்து, ஏன்னா கடந்த காலங்களிலே இது போன்ற தவறுகள் நிகழ்கிற போதெல்லாம் அதை அரசாங்கங்கள் எப்படி கையாண்டு இருக்கிறது அது நம்ம யோசிக்கணும். ஏன்னா காவல்துறை சித்திரவதை மரணத்திலே ஒருவர் இறந்து போன போது, மடப்புறத்தில் அஜித்குமாருங்கிறவர் இறந்து போன போது அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டார், சாரி சொன்னார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு. அப்பொழுதெல்லாம் இவங்க சொன்னாங்க நீதி தான் வேணும், சாரி வேணாம்னாங்க. இதைத்தான் நாம் திரும்ப சொல்லுகிறோம். அமுதனுடைய இந்த மரணத்திற்கு நீதி வேண்டும். அமுதன் போன்ற மாணவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய சூழலிலிருந்து வரக்கூடிய மாணவர்களினுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம என்ன மாதிரி நாட்டில் வாழ்கிறோம்னு நமக்கு தெரியலை. ஒரு மாணவனுடைய பாதுகாப்பை நம்மால் உறுதி செய்ய முடியவில்லை.
ஒரு சட்டம் ஒழுங்கை நம்மால் சரி செய்ய முடியவில்லை. ஆட்சி மாறி இருக்கிறதே தவிர எந்த காட்சிகளும் மாறவில்லை என்று மக்கள் புலம்புகிறார்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வந்திருக்கிற அரசு என்று சொல்லுகிற நீங்கள் மனிதாபிமானத்தோடு செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.